புவனா 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 ஆட என்னங்க இடுப்புலலாம் கிள்றீங்க? கனவா? ரொம்ப தூரம் போயிட்டேன். அங்கெல்லாம் போறது இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம தம்பிங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அவ்வளவுதானே? இதோ இப்ப கேட்டு வந்துடுறேன். அடங்க வா. அவனுங்க ரொம்ப விதண்டாவாதம் முடிச்சவனுங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஏதாவது பக்காவா யோசிச்சுட்டு போணும். இந்த புவனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க தம்பிங்க 4 பேரும் வந்து அண்ணே நீங்க புவனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த கால நிக்க வைக்கிறேன். வட்டா? ஓய் புவனா, இங்க வா. என்ன இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் மாவா? இந்த ஊர்ல காளையன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? காளையன். அவரை என்ன கரெக்ட் பண்ணிட்டேன். இந்த விஷயம் எனக்கு சாதாரணம். ஏய் சும்மா பா, சும்மா. என்னது? புவனாவை நான் கல்யாணம் பண்ணுமா? ஏண்டா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அத பேசுற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? போங்கடா. என்ன நாங்க புவனா கட்டிக்க சொல்லி இவ்வளவு சொல்றோம், நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாவா? உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ண முடியாது. உண்மையிலேயே புவனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பண்ணையிலே நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். போதுமா? ஏன்னா நாங்க 4 பேரும் புவனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடா வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற? அண்ணே திரும்ப புவனா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், உங்ககிட்ட பேச விட மாட்டோம். என்னடா சொல்றீங்க? பரவாயில்லையே, தம்பிங்க நம்மளோட வேகமா தான் இருக்கானுங்க. டேய் நில்லுடா. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணனை பார்த்து என்ன பேசுறீங்க? ஏதோ சாப்பிட மாட்டாங்களா பேச மாட்டாங்களா? என்கிட்ட பேசாம சாப்பிட வந்துருவீங்களாடா நீங்க? உங்களுக்கு என்ன இப்ப நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே? எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நாம பண்றது டிராமான்னு தெரியாம நம்ம தம்பிக்கு அப்படி ஏமாட்டாங்க. ஆமா நீ என்ன மந்திரம் போட்ட? ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏ புவனா எதுக்கு இப்ப அழுகுற? ஏன் அழுகுற? கண்ணுல தூசி ஏதாவது விழுந்துருச்சா? கேக்குறோம்ல, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அழுகாம சொல்றியா? ஏய் சீ நிறுத்துங்க. இது அழுகிறதே ஏன்னு தெரியல, நீங்க வேற என்ன அழுகுறீங்க? இல்லடா ஊட அழுகுற பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகு வந்துருச்சு. அம்முன்னு இருக்கடா மரியாதையா. இங்க பாரு போனா, ஏற்கனவே நீ அழுகிறத பார்த்து இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. இது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, அப்புறம் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நீங்க யாரும் என்ன வீட்டை விட்டு துரத்த வேணாம், நானே போறேன். ஏய் போனா, ஏய் என்னடா இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போற? நான் ஒண்ணு நீங்க சொன்னதுக்காக போல. நான் திருமங்கலத்துக்காரியா, கல்யாணம் ஆகாத பொண்ணா. இந்த ஊர்ல இருந்தா உங்க அண்ணன் பேர் கட்டுப்படுமா, இந்த ஊர் பேர் கட்டுப்படுமா அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அது உங்க தலைவர் நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்குன்னு யாரு இருக்கா? உடம்பு பாத்துக்கோங்கடா. அழாதீங்கடா. ஏய் போனா, உன்னை ஊரை விட்டு போக சொல்றதுக்கு அவனுங்க யாரு? இந்த பார், எதுவா இருந்தாலும் அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் நீ வீட்லயே இரு. ஆமா இந்த வீட்லயே இருன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்ல, சரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இடுப்புல சாவி குத்த மாட்டிக்கிட்டு உங்களை எல்லாம் அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு யாரு இருக்கா? நான் வரேன். டேய் அழாதீங்கடா. இருங்களேன்டா. ஏய் போனா, இப்போ என்ன எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ இந்த வீட்லயே இருப்பல, பேசாம எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க. இது எப்படி இருக்கு? சூப்பர் ஐடியாடா. புவனா நீ கவலைப்படாத, உனக்கு எங்க அண்ணனுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். கேக்குறதுக்கு கிளுகிளுப்பாதான் இருக்கு, ஆனா உங்க அண்ணன் ஒத்துக்கணுமே. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்குன்னு யாரு இருக்கா? நான் கிளம்புறேன் திருமங்கலத்துக்கு. இந்த பார் போனா, எங்க அண்ணன் எங்க மேல வச்சிருக்க பாசத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவர் எங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவாரு. கல்யாண தேதியோட வரும். வாங்கடா. ஆனா அதுல எனக்கு ஒரு வருத்தம். நம்ம தம்பிங்க மடையங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன், இப்படி வாத்து மடையங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன பாவம், அவனுக்கு வாத்து மடையங்க தானே. அண்ணே 2 பேரும் சேர்ந்து நம்மள வாத்து மடையன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன புவனாவோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறேன்டா. ஐயே இங்க பாரு. என்னக்கா? ஒதுங்குது உசாரு. என்னக்கா சொல்ற? தாவணிய சரி பண்றீ. எல்லாம் பொம்பளை இருக்கு, நாங்க தான் சொல்லி தரணும். கடைசில எங்களையே கிண்டல் பண்றது. டாக்டர் வந்துட்டாண்டி. மைலோ, இந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டு என் கூட பொதர் பக்கம் வரியா? We'll discuss our future. ஃபியூச்சராவது மிச்சராவது நீ எது கூப்பிடுற எனக்கு தெரியும்டா. அங்க கூட்டு போய் பள்ளி எதை பிடிச்சு தூக்குவே, பாம்பு எதை பிடிச்சு தூக்குவேன்னு கேப்ப. உன் சங்கத்தை நான் போடா வாடி. என்னடா? To be very frank,
உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட இந்த 16 வயசு தான். அட அறிவு கிட்டவனே, வர்ற ஆடி வந்தா 35 முடிஞ்சு 36 வரப்போகுதுரா. ஏற்கனவே முட்டி பால்ரஸ் எல்லாம் எகிரி கிடக்குது. அங்கிட்டு இங்கிட்டு செட் பண்ணி வண்டியை தழுக்கா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவன் வேற வாங்கடி போறான். என்னடா? உனக்கு நான் ஏதாச்சும் gift வாங்கி தரணும். What you want? எனக்கு ஒண்ணு வேணாம்டா. Mal, please, I truly love you. எதுனாச்சும் கேளேன். இந்த புதர் மண்டையன் விட மாட்டேங்கிறானே. சரி, பிதுக்கிறதுக்கு ஒண்ணும் அமுக்கிறதுக்கு ஒண்ணும் வாங்கி கொடுறா. பிதுக்கிறதுனா பேஸ்ட், அமுக்கிறதுனா ஷாம்புடா. ஷாம்பு பேஸ்ட் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு அவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மாயில். கொஞ்சம் அந்த சவுத் பக்கம் வாயன் காட்டுறேன். வாழ்க்கைய பத்தி நான் சொல்லட்டுமா? கட்னா கோமனா அவுத்தா அம்மனா, அவ்வளவுதான். வாங்கடி போலாம். பியூட்டிஃபுல் லைன்ஸ். கட்னா கோமனம் அவுத்தா அம்மனும். வைரமுத்து கூட இத மாதிரி சொல்லல. முன்தினம் பார்த்தேனே மூஞ்சிய பேத்தேனே. மாயில் இப்படி போயிட்டு அப்படி வருது. ரியலி மேஜிக் மாயில். யாரு இல்ல. புவனா மாட்டிக்கிட்டியா? மாட்டேன். சொன்னா கேளுங்க. என்ன என்னங்க நீங்க தம்பிங்க யாராவது பாத்திர போறாங்க? நம்ம தம்பிங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுறாங்க. வா. எனக்கும் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைதான். அப்புறம் என்ன? ஆனா நல்லா இருக்காது. போங்க. ஏய் போடா நில்லு. ஏய் ஏய் மரியாதை இல்ல. வேணக்காரையா? ஏய் வேற சொல்லியா கூப்பிடுறா உன்னை. ஏய் வரா. எவ்வளவு தூரம்னாலும் ஓட உன்னை விட மாட்டேன். கேளுங்க. முடியாது. வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? என்னடா தம்பி பசிக்குதா? ஏ போனா உங்ககிட்ட அப்பவே சொன்னால தம்பிக்கு பசி தாங்க மாட்டாங்க, போய் சமையன்னு ஓடி போய் சொல்லிட்டு இருக்க போ. எப்படி இல்ல அதுக்கு அவசியமே இல்லண்ணே. போனா இந்த அவன் பையே ஊருக்கு கிளம்பு. ஊருக்கா? ஆமா. என்னடா தம்பி சாதாரண சாப்பாடு விஷயம் அதுக்கு இவ்வளவு கோச்சுக்கிறிய? நாங்க ஒண்ணும் சாப்பாடுக்காகலாம் கோச்சிக்கல. பின்ன உனக்கு போனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ எங்க மனசு சந்தோஷம் பண்ணணுன்றதுக்காக தான் நீ கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்ட. இல்ல அண்ணா இல்லண்ணே, நாங்க 4 பேர் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம். எங்களுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண நாங்க விரும்பல. அதனாலதான் போனா ஊருக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டோம். போனா எந்த துணி பை ஊருக்கு கிளம்பு. அடக்கு இருக்கு பையங்களா, இதுக்கா இவ்வளவு கலாட்டா பண்றீங்க? உண்மையிலேயே நான் முன்ன மாதிரி இல்ல. நீங்க சொல்லும் போது எனக்கு கூட அந்த எண்ணெல்லாம் இல்ல. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்ல போனா நான் கூட சொன்னேன். சொல்லு. சும்மா எங்களை சமாதானப்படுத்துறதுக்கா பிடிச்சிருக்கு சொல்லி நினைக்கிறேன். இல்லடா டேய் பைய கூட. போனா எந்த துணி பை. டேய் நான் இவ்வளவு சொல்றேன். என்னால உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வேணாம். பாருங்க நான் திருமங்கலத்துக்கே போறேன். ஐயோ போய்தான் ஆகணுமா? ஆமா. டேய் வேற வழியே இல்லையா? இல்ல. டேய் குணா குணா டேய் டேய் போறடா டேய் கூப்பிடா டேய். நம்மளோட ஆளு வேற யாரா இருக்கா? டேய் கூப். டேய் என்னடா பூனா பூனா போய்டா. பூனா என்ன மன்னிச்சிடு பூனா. எனக்கு என் தம்பிக்கு சந்தோஷம் தான் முக்கியம். அவனுங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது பூனா. போய்டா. டேய் போய்டாடா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பூனா போய்டா. இத்தனை நாள் அவங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டதுக்கு பெரிய மனசோட நல்ல விஷயம் பண்ணீங்கடா. போதும்டா. மிச்சம் இருக்கிற காலத்தை உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு காலம் பூரா பிரம்மச்சாரியவே ஓட்டிடுறேன். போதுமா? போயிட்டா. நான் வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரு போங்கடா நீங்களும் உங்க நடிப்போம். அண்ணே அண்ணே எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அழுகாதீங்க அண்ணே, நடிக்கிறாங்க. நடிக்கிறாங்களா? ஆமாண்ணே. பூனா வந்துட்டேன். இங்கதான் இருக்கியா? என் தம்பிக்கு நடிச்சிருக்காங்க. பெரியவங்க என் குழந்தைங்க அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. நல்லவங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு தெரியுமா? உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக போவேன்? மாட்டேன்ல. ஆமா. டேய் இன்னும் இருக்கீங்க போங்கடா. எங்க நடிப்பு எப்படி போங்கடா. அதுக்குள்ள தூக்கத்தை பாரு. என்ன கண்டுக்காம போற? தம்பிக்கு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டாங்க. ஐயோ எந்திரிச்சிட போறாங்க. அவளை எந்திரிக்க மாட்டாங்க. கேளுங்க எந்திரிச்சிடுவாங்க. எனக்கு தெரியும் தூங்க. இவன் வேற. வா. அவன் தூங்கிட்டா. நீ வா. என்ன பண்ணலாம்? வந்துட்டேன். ஐயோ சொன்னீங்க. அவன் தூங்கிட்டாங்க. பயங்க. ஒரே ஒரு முத்தம் கொடு. ஒண்ணே ஒண்ணுதான். சரி. போயிடும் சரியா? சரி. என்ன ஒண்ணே ஒண்ணு? டேய் என் நெல்லிக்காய் கொடுங்கடா. டேய் டேய் என் நெல்லிக்காய் கொடுங்கடா. எங்க வரீங்க? டேய் என் நெல்லிக்காய் கொடுத்து போடா. டேய் 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 என் நெல்லிக்காய் இந்தாடா, கொடுங்கடா. நெல்லிக்காய் நெல்லிக்காய் போடுறா. கொடுங்கடா. நெல்லிக்காய். தூங்கிட்டான். வா. பேசாம படுங்க. நான் வரமாட்டேன். வாங்குறான்ல. வரமாட்டேன். போடி. பெரிய இவ. இவரப்பாரு. சிக்னல்.
ஹை டபுள். ஏய் யாரோ இங்க டொக்கு விடுறது? டேய் இளங்கோ. டேய் என்னடா தம்பி? அண்ணே யாரோ இங்க டொக்கு விடுறாங்கண்ணே. டொக்கா? டேய் ஏதாவது பள்ளிகளி கத்திருக்குண்டா, படுறா. தூங்க வர மாட்டீங்கண்ணே. படுத்தா வருண்டா, படுப்பா. டொக்கு விடுறாங்கண்ணே டேய். படு படு. டொக்கு விடுறாங்கண்ணே. ஸ்டார்ட். யாரா வீட்டுக்குள்ள குதிரை ஓட்டுறது? இப்ப என்னடா? அண்ணே இப்ப யாரோ 2 பேர் டொக்கு விடுறாங்கண்ணே. என்னது 2 பேரா? எனக்கு எதுவும் கேட்கலையே. உங்களுக்கு எப்படி கேட்கும்? என்னடா இளங்கோ? எங்களுக்கு யாரு டொக்கு விடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, ஐயோ. நாங்க வெளியில போய் தூங்கிக்கிறோம். ஓஹோ, வாங்கடா. ஆமா, இந்த டொக்கு விஷயத்த எங்க கத்துக்கிட்ட?